نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم أولم يروا إلى الطير فوقهم صافات ويقبلن ما يمسكهن إلا الرحمن وهو بكل شيء قدير صدق الله مولانا العظيم. தொலைக்காட்சிகளில் வித்தியாசமாக இஸ்லாமிய தொலைக்காட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மூன் தொலைக்காட்சியின் சிறப்பான நேயர்களே, பறவைகளை குறித்து அல்லாஹ்வினுடைய அற்புத ஆற்றலை சிந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த தொடரில் பறவைகளின் மற்ற இரண்டு உறுப்புகளை பற்றி நாம் சிந்திக்கப் போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக வேகமாக செல்லும் பொழுது கண்ணுக்கு அடுத்து மனிதனுடைய தலையில் இருக்கும் உறுப்புகளில் அடுத்த பாதிப்புக்குள்ளாவது எது? வேகமாக செல்கின்றோம். பெரும்பாலும் கார்களிலோ பேருந்துகளிலோ கண்ணாடியை இறக்கி விட்டுக் கொண்டு நீங்கள் வேகமாக சென்றாலோ அல்லது இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் வேகமாக சென்றாலோ டக்கென அடைத்துக் கொள்வது அவர்களுடைய இரண்டு காதுகள். அதிக காற்றினுடைய வேகம் காதுகளில் இரைச்சலை கொடுத்து சில நேரங்களில் காதுகளில் அடைப்பை ஏற்படுத்திவிடும். எனவே வேகமாக செல்லும் ஒரு உயிரினத்திற்கு, ஒரு பறவைக்கு காது என்பது இன்றியமையாத ஒன்று, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒவ்வொன்றுக்கும் காதுகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பாலூட்டிகளுக்கு ஒரு விதமாக இருக்கும், ஊர்வனவற்றுக்கு ஒரு விதமாக இருக்கும், காதுகளே இல்லாத ஊர்வன இருக்கின்றது என்று கூட சொல்லப்படுகிறது. பறவைகளுக்கு காது இருக்கின்றதா இல்லையா? யாராவது முயலை காதை பிடித்து தூக்குவதை போன்று, ஆசிரியர் மாணவனை காதை பிடித்து திருவுவதை போன்று, நான் என் வீட்டில் வளர்க்கக்கூடிய கிளியின் காதை பிடித்து தூக்கினேன், மைனாவின் காதை பிடித்து முறுக்கினேன் என்று சொல்ல முடியுமா? பார்த்திருக்கின்றீர்களா காதை? சிந்தித்தாவது பார்த்திருக்கின்றீர்களா? பறவைக்கு காது எங்கே இருக்கிறது? நமக்கு நன்றாக தெரிகிறது. எனக்கு ஒரு விதமாக இருக்கும் காது, என் நண்பருக்கு வேறு விதமாக இருக்கும். ஆனால் எல்லாம் இதே அமைப்பில் தான் இருக்கும். இரண்டு பக்கவாடுகளிலே செவில்கள் மடல்கள் போன்று ஒரு பகுதி, அதற்கு உள்ளே பாதுகாக்கப்பட்ட செவிப்புலனான ஒரு பகுதி. கேட்கும் திறனுடைய அத்தனை மிஷின்களும் உள்ளே இருக்கின்றன. செவிப்பறை, அதிலே மோதுகின்ற ஒலியை சரியாக இனம் பிரித்து மூளைக்கு அனுப்புகின்ற தகவல் மையம், இவை அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. யானையை எடுத்துக்கொண்டால் அத்தனை பெரிய காதுகள். அந்த காதுதான் யானையினுடைய உடல் வெப்பநிலையை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது. காதை அது ஆட்டிக்கொண்டே இருக்கின்றதே அதனுடைய உடல் வெப்பநிலையை சீராக்குவதற்குத்தான். இதுபோன்று பறவைகளுக்கு காது இருக்கின்றதா என்று எப்போதாவது நாம் சிந்தித்திருக்கின்றோமா? அது எங்கே இருக்கின்றது? யாராவது அந்த காதை பிடித்திருக்கின்றோமா? ஆம், பறவையினுடைய காது
நாம் பிடிக்கின்ற இடத்தில் இல்லை. பிடிக்கின்ற இடத்தில் இல்லை என்றால் எட்டாத தூரத்தில் வானம் இருப்பதை போன்றா? இல்லை. பறவையினுடைய காது உள்புறமாக அமைந்திருக்கிறது. கண்ணுக்கு சற்று கீழே எல்லா பறவையும் நீங்கள் பார்த்தால் ஒரு சிறிய துளை தெரியும், அதுதான் அதனுடைய காது. எத்தனை பெரிய பறவை, எத்தனை சிறிய காது, எத்தனை உயர பறக்கின்றது, எத்தனை சிறிய காது, எத்தனை சிறிய சப்தத்தையும் அது கேட்டுக்கொள்கிறது. ஒரு சிறிய துவாரம் இருக்கும். ஏனென்றால் அது வேகமாக பறக்க வேண்டும். பறக்கும் பொழுது காது அடைத்துக் கொள்ளக்கூடாது, காதில் துகள்கள் போய்விடக்கூடாது, காது டேமேஜ் ஆகிவிடக்கூடாது, அது பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்றால் ரப்புல் ஆலமீன் கண்களுக்கு கீழே மிகச்சிறிய ஓட்டை உள்புறமாக வைத்து அந்த பறவைகளினுடைய காதை பாதுகாத்து வைத்திருக்கின்றானே. இந்த அல்லாஹ்வின் ஆற்றலை நாம் எங்கே போய் சொல்வது? அதோடு விட்டானா? அந்த காதையும் கூட உள்புறமாக பாதுகாத்து வைத்து அந்த காதையும் கூட ஒரு சிறிய இறகினால் மறைத்தே வைத்திருக்கின்றார். தேவைப்பட்டால் சப்தத்தை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு அந்த காதை பறவையினால் மறைத்துக் கொள்ள முடியும். இதற்கும் மேல் பறவை பறக்கும் பொழுது ஒலியை கேட்கக்கூடிய விதத்தில் மட்டும் அந்த காது அமைக்கப்படவில்லை. அது பறக்கும் நிலையில் தன்னை பேலன்ஸ் செய்து கொள்வதற்காக வேண்டி, சமன் செய்து கொள்வதற்காக வேண்டியும் அந்த காதின் துளைகள் அதற்கு பயன்படுகிறது. ஒரு பறவையை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொன்னதில் அதனுடைய ஒரே ஒரு உறுப்பை பற்றி சிந்தித்தாலே படைத்தவனை பற்றிய ஆற்றலை நம்மால் அறிந்து கொள்ள முடியுமே. அடுத்து அந்த பறவையின் மூளை. பறவைகளின் மூளை பல விதங்களில் முழுமை பெற்றிருக்கிறது. ஒரு விமானி தன்னுடைய விமானத்தை ஓட்டும் பொழுது நீங்கள் அந்த கேபினில் உட்கார்ந்து அவரை பாருங்கள். எத்தனை விதமான பட்டன்களை, எத்தனை விதமான பொத்தான்களை அவர் அழுத்திக் கொண்டிருப்பார். இப்பொழுதெல்லாம் தானியங்கி விமானங்கள் ஆகிவிட்டது. கீழே உட்கார்ந்தே அந்த விமானத்தை அவர்கள் கண்ட்ரோல் செய்கின்றார்கள். ஆனாலும் விமானம் செல்லும் பொழுது முழுக்க அது கட்டுப்பாட்டோடு செல்ல வேண்டும் என்றால் அவருக்கு முன்னால் பரந்த ஒரு பரப்பில் அத்தனை பொத்தான்களும் இருக்கும். சில நேரங்களில் இதை அழுத்துவார், சில நேரங்களில் அதை அழுத்துவார், சில நேரங்களில் வேறொன்றை அழுத்துவார், அழுத்திக் கொண்டே இருப்பார். அவருக்கு அது சமன் செய்து கொண்டே சென்று கொண்டிருக்க வேண்டும். பறவைகளின் மூளைதான் அது பறக்கும் பொழுது அதனுடைய பறக்கும் நிலையை முழுக்க சரி செய்வது. எப்படி விமானியின் முன்னால் இருக்கக்கூடிய கேபினில் இருக்கும் பட்டன்கள் இருக்கிறதோ அதே போல அதனுடைய மூளைதான் அத்தனையும் சரி செய்கிறது. பறவைகளினுடைய உறுப்புகளின் ஒருங்கிணைப்பு, அதனுடைய வெப்பநிலை, பறவைகளின் உள்ளுணர்வு, ஏதாவது ஒன்று வருகின்றதென்றால் உடனடியாக தன்னுடைய திசையை மாற்ற வேண்டும். பறக்கும் விமானம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதே தடத்தில் இன்னொரு விமானம் வருகிறது, உடனே திசை மாற்ற வேண்டும். கீழிருந்து கட்டளை வருகிறது, இப்பொழுது திசையை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று உடனே அவர் மாற்ற வேண்டும். அத்தனை வேலையையும் மூளைதான் செய்கிறது. எனவேதான் பறவையினுடைய மூளையை பற்றி விஞ்ஞானிகள் மிக ஆச்சரியப்படுகின்றார்கள். மனிதனிடம் இல்லாத ஒரு பகுதி பறவையின் மூளையிலே இருக்கின்றது. அவைகளெல்லாம் என்னவென்று வருகின்ற தொடரில் நாம் பார்க்கலாம். காத்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.